ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மதியமால செகண்ட் பேப்பரில் வாக்கிய சோட்னா அந்த லெசன் அந்த பாட்டு பார்க்கலாம். இது 1 மார்க்கு. இது உங்களுக்கு 4 மார்க்குக்கு வரும். ஸோ இதில் எப்படி படிக்கணும்னா, 2 வாக்கியங்கள் தனித்தனியாக இருக்கும், 2ஐயும் இணைச்சி நம்ம எழுதணும். ஸோ போன எக்ஸாமில் உங்களுக்கு இதில் ஒரு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 10 இருக்குது. அந்த 2ஐ விட்டுட்டு நீங்கள் 8 படித்தாலே போதும். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. வாங்க பார்க்கலாம். குத்தா உட்டா வகு பாகுக்கையா, அதாவது நாய் எழுந்தது அது ஓடிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாய் எழுந்து ஓடிவிட்டது அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல இந்த வகு எடுத்துடணும், கர் மட்டும் தான் சேர்க்கணும். குத்தா உட்கர் பாகுக்கையா, அந்த உட்டா அப்படின்றத எடுத்துட்டு உட்கர் பாகுக்கையா, எழுந்து ஓடிவிட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்து முசாஃபியர் கயா. ஸோ முசாஃபியர்ன்றவர் பற்றி கொடுத்துருக்கு. வகு ஆராம் கர்னே கேலியே லேட் கயா. ஸோ முசாஃபியர்ன்றது ரொம்ப சோர்வாக இருந்தார், ஓய்வு எடுத்துருக்கனால லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த வகு அப்படின்றத தூக்கிட்டு வெறும் அவுர் மட்டும் தான் போடணும். ஏன்னா அவுர் அப்படின்றதுக்கு மற்றும் மேலும் அப்படின்னு 2 அர்த்தங்கள் இருக்குது. ஸோ முசாஃபியர் சோர்வாக இருந்தார் மற்றும் ஓய்வு எடுத்ததுனால லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. मैं 2 दिन से बीमार हूँ, मैं अभी स्कूल नहीं जा सकता. நான் 2 நாளாக பீமார்னா உடம்பு முடியாமல் இருக்கிறேன். மை அபி ஸ்கூல் நகி ஜா சக்தா, நான் இப்போ வரை ஸ்கூலுக்கு என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல மை 2 दिन से பீமார் ஹூம், நான் 2 நாளாக காய்ச்சலாக இருக்கிறேன். இஸ்லின்றது அதனால் மட்டும் போட்டுட்டு இந்த மைன் அபின்றத தூக்கிடணும். ஸ்கூல் நகி ஜா சக்தா, அதனால் ஸ்கூலுக்கு போக முடியலை அப்படின்னு சொல்லணும். அடுத்து வகு போல்னா சாக்தி தீ வகு சுப் ரஹி, அவ பேசுறதுக்கு விரும்பினா, அவ அமைதியாக இருந்தா. அவள் பேசுறதுக்கு விரும்பினா ஆனால் அமைதியாக இருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். வகு போல்னா சாக்தி தீ, இந்த வகுன்ற மட்டும் தூக்கிட்டு லேக்கின்னா ஆனால் அப்படின்னு சொல்லணும். சுப் ரஹி, அமைதியாக இருந்தா அப்படின்னு அர்த்தம் வரும். ஜல்தி ஜாவோ காடி நகி மிலேகி, சீக்கிரம் போ வண்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல்தி ஜாவோ நஹி தோனா இல்லை என்றால் அப்படின்னு மீனிங் வரும். சீக்கிரம் போகவில்லை என்றால் வண்டி கிடைக்காது. இந்த காடி அதுக்கு முன்னாடி நகி தோ மட்டும் சேர்த்துக்கிறோம். வகு பகுத் பீமார்க வகு சல் பேர் நகி சக்தா, அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனால் நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறது. அடுத்த நாள் அவனுக்கு எவ்வளோ உடம்பு முடியலன்னா அவனால் நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எழுதணும். அப்போ வகு இத்தனா பீமார் ஹை கி சல் ஃபிர் நகி சக்தா, இந்த குரில் கி அப்புறம் வரதை ஃபஸ்ட்டு படித்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி வரது ஈஸியாக இருக்கும். நடக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்கு உடம்பு முடியலை, நடக்கவே முடியாத அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ உடம்பு முடியலை அப்படின்ற மீனிங் வரும். அப்போ வகு இத்தனா பீமார் ஹை கி சல் ஃபிர் நகி சக்தா. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த இடத்துல இந்த பகுத் அப்படின்றத எடுத்துடணும். இத்துனான்றது இவ்வளவு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வகுன்ற எடுத்துட்டு குரில்கி போடணும். குரில்கி போடுறது இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இருக்க மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு இங்கே படித்தா ஈஸியாக இருக்கும். ஏ அப்துல் ஹைன் ஏ மேரே தோஸ்து ஹைன், இவர் அப்துல், இவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது இவர் என்னுடைய நண்பர் அப்துல் ஹைன் இப்படி தான் சொல்லணும். ஏ மேரே தோஸ்து அப்துல் ஹைன் இப்படி தான் சொல்லி முடிக்கணும். ஸோ 2 இடத்துல பிரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வகு ஏ கலி மே ரகத்தா ஹ வகு நதி கே பாஸ் ஹ, அவன் ஒரு தெருவில் வாழ்ந்தான், அவன் நதி பக்கத்தில் இருந்து, அந்த தெரு நதி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வகு நதி கே பாஸ்வாலி கலிமே ரகத்தாக, அவன் நதி பக்கத்தில் இருக்கிற தெருவில் வாழ்ந்தான், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து புலிஸ் ஆயி லோக் பாக் கயே, போலீஸ் வந்தார்கள் மக்கள் ஓடிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்ததுனால மக்கள் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ போலீஸ் கே ஆத்தே ஹி லோக் பாக் கயே, இந்த இடத்துல இந்த ஆயி அப்படின்ற எடுத்துட்டு கே ஆத்தே ஹி இது மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். மற்றபடி இந்த பின்னாடி இருக்கிறது அப்படியே எழுதிடலாம். ஸோ தப்பு இல்லை. ராத் ஆயி
சாரோன் ஓர் அந்தேரா ஃபைல் கயா. இரவு வந்தது, நான்காபுறமும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லணும். இரவு வந்ததுனால நான்காபுறமும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ராத்துக்கே ஆனே பர் சாரோன் ஓர் அந்தேரா ஃபைல் கயா. ஸோ இந்த இடத்துல இந்த ஆயி வந்தது அப்படின்ற எடுத்துட்டு கே ஆனே பர் இது மட்டும் தான் சேர்க்கணும். ஸோ இதில் மொத்தம் இந்த மாதிரி உங்களுக்கு 2 கொடுப்பாங்க. இதில் ஏதாவது 2 கொடுப்பாங்க. இது 1க்கும் 2 மார்க்கு. ஸோ 4 மார்க்கு இருந்தது. இந்த மாதிரி 1 மார்க்லலாம் ஃபுல் மார்க் வாங்கிடணும். ஏன்னா இதில் மிஸ்டேக்லாம் வந்தால் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். இதில் தான் நம்ம ஃபுல் மார்க் வாங்கவும் முடியும். எஸ்ஏயோட இதெல்லாம் ஃபுல் மார்க் வாங்கிட்டோம்னா இன்னும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.